நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் ஃபைல் போடும்போது நம்மளோட ஃபைல் எல்லாமே மீட்டரில் தான் இருக்கணும். ஆனால் நமக்கு கிளைண்ட் வந்து கொடுக்கும்போது ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் கொடுப்பாங்க. இல்லை நாமளே ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரையும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் எல்லாத்தையும் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் வரைஞ்சிருவோம். ஸோ இந்த மாதிரி ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருந்து ஈஸியாக எப்படி மீட்டருக்கு மாற்ற போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம 12,000 சார்ஜஸ் பண்ணி சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஃபைல் போட்டு தரோம் ஃபார் இன்ஜினியருக்கு 1500 சார்ஜஸ் பண்ணி நம்ம இன்ஜினியருக்கு வந்து ஃபைல் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கொரியும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சிங்கிள் கொரி வந்து 300 rupees சொல்லி நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இதுல ஏதாவது தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரை கால் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம AutoCAD அந்த ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ல இருக்கக்கூடிய அந்த டயக்ராம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 18 அடி 3 இன்ச்சு இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கமாண்ட் DWG யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கமாண்ட் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். DWG யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. என்டர் அப்படின்னு அடிச்ச உடனே இந்த மாதிரி உங்களுக்கு AutoCAD டெக்ஸ்ட் விண்டோ சொல்லிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் டிராயிங் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லி நமக்கு 6 நம்பர் வரைக்கும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1னா இன்ச்சுக்கா மாத்துறது, 2னா ஃபீட்டுக்கா மாத்துறது, 3னா மில்லிமீட்டருக்கா மாத்துறது, 4னா சென்டிமீட்டருக்கா மாத்துறது, 5 வந்து டெசிமீட்டரா மாத்துறது, 6 வந்து மீட்டரா மாத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 6 அப்படின்னு கொடுத்து என்டர் அடிச்சோம் அப்படின்னா இங்க டிராயிங் யூனிட் டிஸ்பிளே ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 இருக்கும். இதுல ஒன்று வந்து சயின்டிபிக்னு இருக்கும், இன்னொன்று வந்து டெசிமல் அப்படின்னு இருக்கும். நம்ம வந்து டெசிமல் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் டிராயிங் யூனிட் டிஸ்பிளே ஃபார்மேட் வந்து நம்ம டெசிமல் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ லீனியர் டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் 2 கொடுத்துட்டோம். அனதரா ஸ்கேல் ஆப்ஜெக்ட் அனதர் டிராயிங் அப்பான் இன்செட் அனதர் டயக்ராம் உள்ள இன்செட் பண்ணும்போது நம்ம வந்து இந்த யூனிட்டுக்கா மாத்திக்கும்னு சொல்லுது. ஸோ என்டர் எஸ் அடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து இன்செட் யூனிட் டிராயிங்கும் வந்து எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்கும். யூ ஹேவ் சேஞ்ச்டு யுவர் டிராயிங் டேட்டா பேஸ். நீங்க கொடுக்கக்கூடிய எல்லா டயக்ராமும் வந்து இதுக்கு மேல வந்து இந்த இப்போ நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஏதாவது யூனிட் வந்து மீட்டரா மாறிடும், ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கேலிங் அக்வயர் அப்படின்ற மாதிரி இவங்க மெசேஜ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் என்டர் அடிச்சுக்கோங்க. அனதரா வந்து பேப்பர் ஸ்பேஸுமே வந்து இந்த ஸ்கேலுக்காக எடுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம என்டர் அடிச்சிட்டோம். கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து சக்சஸா மாறிடும். ஆச் பவுண்டரி அசோசியேஷன் ரிமூவ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அனதரா இப்போ வந்து நமக்கு டயக்ராம் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ வந்து கமாண்ட் பாக்ஸ் இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். கமாண்ட் பாக்ஸில் வந்துட்டு இசட் என்டர் என்டர் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறது இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்து இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த யூனிட்டை வந்து இன்ச்சஸ்லேயே மாற்றிடும். அது ஆனால் நம்ம வந்து டி என்டர் கொடுத்துட்டு மாடிஃபைல போயிட்டு பிரைமரி யூனிட்ல நம்ம எப்பயும் போல டெசிமல் 00 ஓகே பண்ணிக்கலாம். அனதராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மாடிஃபைலே கொடுத்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம், டெக்ஸ்டோடைய சைஸை மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம், இங்கே செம்பிள்ஸ் அண்ட் ஜெரோஸ்லேயும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நான் எதுவும் மாற்றாமல் செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் புதுசாக வந்து ஒரு டைமென்ஷன் எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாறி இருக்கும். நமக்கு 18 அடி 6 இன்ச்சு இருந்துச்சு, அது வந்து நீங்கள் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணும்போது 5.56 மீட்டராக மாறிடும். அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2, அதாவது வந்து அந்த 1.98 கன்வெர்ட் பண்ணி 2ன்னு காட்டுது. ஸோ 2 இன்ச்சஸ்ன்னு இங்கே காமிக்கலாம், ஆனால் அது மீட்டரில் வந்து 1.98, அது வந்து 2 மீட்டரை தான் இங்கே இந்த மாதிரி காட்டுது. இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த எல்லாத்தையுமே நம்ம எரேஸ் பண்ணிட்டு நம்ம புதுசாக இருக்கக்கூடிய நம்ம வேல்யூ போட்டுக்கலாம். இது வந்து 3.25 அப்படின்றது தான் அது 3.25 அப்படின்னு காட்டுது. ஸோ 3.28 இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற யூனிட்டே வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் அது மாறிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்மளுடைய ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்கக்கூடிய டயக்ராம் வந்து நம்ம ஈஸியாக மீட்டரில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். மறக்காமல் இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கான எங்களது நன்றி, வணக்கம்.